இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்தவர் அப்துல் சலாம் கள்ள நோட்டுகளை புழக்கத்துல விட்டதா இவர் மீது கேரள போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு 2014ஆம் ஆண்டு தேசிய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுக்கப்புறமா 2015வது ஆண்டு அப்துல் சலாம் உள்ளிட்ட 5 பேர் மீது தேசிய புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடிட்டு இருந்தாங்க. இதனால சவுதி அரேபியாவுக்கு அப்துல் சலாம் தப்பி ஓடிட்டாரு. இந்த நிலையில சவுதி அரேபியால இருந்து நேற்று கள்ளநோட்டு கும்பல் தலைவன் அப்துல் சலாம் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறாரு. டெல்லி விமான நிலையத்துக்கு விமானத்துல கொண்டு வரப்பட்ட அப்துல் சலாம தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அவரிடம் விசாரணையும் நடந்துட்டு வருது. ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டா நாடு விட்டு நாடு சென்று தலைமறைவாவது அப்படிங்கிறது சமீபத்துல அதிகமாவே நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான தண்டனைகளையும் சேர்த்தே வழங்கினா இந்த மாதிரியான குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. சமூக நோக்கோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.